அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ரமலானுடைய காலங்களிலே இரவு நேர தொழுகையை தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து 5வது தொழுகையை தொழுது 5வது நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தயாரான நிலையில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய முழு காலங்களும் முழுமையாக உடல் ராகத்தோடும் திடகாலத்தோடும் இரவு நேரங்களில் தொழக்கூடிய நோன்புகள் வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலங்களில் எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ, ரமலானுடைய காலங்களிலே ஒவ்வொரு நேரமும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட நேரங்களிலே காலங்களிலே நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். கணியத்திற்குரிய தாய்மார்களே, குறிப்பாக இந்த துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நோய் நொடிகளை கொண்டு சோதிக்கக்கூடிய அல்லாஹ் நம்மிடத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, நோய்க்காக வேண்டி யாரெல்லாம் துவாக்காக வேண்டி கொண்டார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, அப்படிப்பட்டவருடைய நோய்களை ஷிஃபாவாக, அதாவது குணமாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. ஆமீன். நமக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். கணியத்திற்குரிய பெருமக்களை, இன்றுடன் 6 ஜுஸூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்குது. இன்று ஓதிய சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே 3வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை கொண்டு வருகிறான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நன்மையான காரியத்திலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவமான காரியத்திலும் அநியாயத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று ஓதிய ஒரு சூறாவிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, மனிதர்களாகிய நாம சகல காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. இந்த முஸ்லீமுடைய உம்மத்தின் ஒவ்வொருவருக்கும் இன்றைய காலத்தில் தேவைப்படுகிற ஒரு உணர்வு, ஒரு விஷயமாக இந்த ஆயத் பெருமக்களே விளங்கி கொண்டிருக்குது. அது வீடுகளில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய தொழில்களில் இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைகளாக இருந்தாலும் சரி, தாய்மார்களே, அனைத்து துறைகளிலுமே நாம் உதவி புரியும் உணர்வோடு செயல்பட்டோம் என்றால் நம்மை போல நிம்மதியான வாழ்க்கை யாரும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். அல்லாமா மாவர்தி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுவாங்க, உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் மக்கள் இருக்கிறாங்களே 4 விதமாக இருக்கிறாங்க. முதலாவதாக சொல்லுவாங்க, பிறருக்கு உதவி புரிவார்கள், பிறரிடம் உதவியும் தேடுவார்கள். அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்படி ஒரு சாரார் மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. 2வது ஒரு சாரார் மக்கள் இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. 3வதாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க,
பிறரிடத்துல உதவியை தேடுவார், ஆனால் பிறருக்கு என்ன செய்ய மாட்டார்? உதவி செய்ய மாட்டார். நான்காவது விஷயமாக சொல்லப்படுது, பிறருக்கும் உதவி செய்வார், ஆனால் பிறரிடத்துல இருந்து எதையும் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நான் உதவி செய்கிறனால அவங்க எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாட மாட்டார். இதில் மூன்றாவது நிலையில் உள்ளவங்க இருக்கிறாங்களே, இவங்களை வன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கம் கண்டிக்குது. அதாவது உதவியை அடுத்த ஆள்கிட்ட தேடிக்கிட்டே இருக்கிறது, உதவியை அடுத்த ஆள்கிட்ட தேடிக்கிட்டே இருக்கிறது. பிறருக்கு நாமளும் என்ன செய்யறது இல்லை? உதவி செய்கிறது கிடையாது. யாராவது நமக்கு கொடுப்பாங்களா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா என்ற எண்ணம் மட்டும் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் உதவி செஞ்சிடக்கூடாது. இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க கிதாபுல எழுவுறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வாழுவதற்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கிதாபுல எழுவுறாங்க. நான்காவதாக ஒரு சாராரை சொல்லப்படுச்சு, பிறருக்கும் உதவி செய்வார், ஆனால் இடத்துல இருந்து எதையும் உதவியை கேட்க மாட்டார். தானாக ஒரு அன்பளிப்பாக யாராவது சந்தோஷமாக ஒரு பொருளை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அவங்க தாராளமாக வாங்கிக்கிடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய அத்தியாயம். அல்லாஹ் சொல்கிறான், பிறரிடத்துல இருந்து நீங்கள் யாசகம் கேட்காதீங்க, அவங்க உங்களுக்கு அன்பாக பண்பாக ஒரு அன்பளிப்பாக ஒரு உதவியை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிறங்க. இந்த உலகத்தில் 4 பேர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரியப்படக்கூடிய விஷயம் யார் அப்படின்னு சொன்னால், 4வது நபர்களை அல்லாஹ் பிரியப்படுறான். பிரியப்படாத ஆள் யாருன்னு சொன்னால், பிறருக்கு மூன்றாவதாக சொன்ன பிறருக்கும் உதவி செய்ய மாட்டார், பிறர்கிட்ட இருந்து என்ன செய்ய மாட்டார்? உதவியை தேடுவார். இவர் உதவி செய்ய மாட்டார், அடுத்த ஆள் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பார். இவரை மார்க்கம் கண்டிப்பாக அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, உலகில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி எந்த மனிதர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, உள்ளத்தில் இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் வந்துருச்சோ, கிதாபுல எழுவுறாங்க, இவர்கள் மனிதர்கள் அல்ல பிணத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி எழுவுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. யாரா இப்படிப்பட்டவங்க? செத்த பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் என்ன சொல்லுது? வன்மையாக கண்டித்து சொல்லுது. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உங்களால் முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க, பொருளாக இருக்கட்டும் அல்லது கல்வியாக இருக்கட்டும் அல்லது சாப்பாடாக இருக்கட்டும், உதவி செய்யக்கூடிய குணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. இதுதான் உங்களுடைய மண்ணறைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் உங்கள் மௌத்துக்கு பின்னாடி வாழக்கூடிய மண்ணறையுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கு செழிப்பாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சொல்லி காமிக்கிறாங்க. உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யுது? பிறருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மட்டும் நம்ம உதவி செய்ய சொல்லலை, நீங்கள் மற்ற ஜீவராசிகளை பார்த்து மற்ற படைப்பினங்களை பார்த்து நீங்கள் திருந்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உதாரணமாக தனக்கு ஏற்படும் காரியங்களை கூட பாராமல், எத்தனையோ காயங்கள் ஏற்படுது, அந்த காயங்களை கூட பார்க்காம என்ன செய்யுது? தன் எஜமானனை பாதுகாப்பாக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், பல மைல் தூரம் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு வாகனம் இருக்குது, ஒரு குதிரை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த குதிரை என்ன செய்யப்படுது? எவ்வளவு காயம் ஏற்பட்டாலும் தன்னுடைய எஜமான சரியாக போய் சேர்த்துறது, அது கொண்டுட்டு போய் என்ன செய்யப்படுது? சேர்க்குது. அப்போ அந்த ஒரு குதிரைகிட்ட கூட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல மனப்பான்மை இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு காரில் போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம். இப்போ இதுவெல்லாம் இந்த வாகனமாக இருந்தாலும் சரி, தன்னை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களை பாதுகாப்பாக கொண்டுட்டு போய் அந்த இடத்துல விடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? ஒரு வாகனம் கூட எண்ணுது. இப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், எல்லா விதத்திலும் உதவி செய்யணும் என்ற எண்ணம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மக்கள் என்ன செய்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டவர்களை வன்மையாக கண்டிக்கிறான். அதே மாதிரி உலகத்தில் நம்ம எடுத்துக்கிறோங்க, நாய் வளர்க்குறாங்க. மார்க்கத்தில் நாய் என்ன செய்யப்படுது? ஹராமாக்கப்பட்டது. ஏதாவது உதவிக்காக வேண்டி வேட்டையாடுவதற்காக வேண்டி மார்க்கத்தில் அனுமதிப்பட்டிருக்குது. வர வீடுகளில் வளர்க்குறதுக்கு நாய் என்னங்க? ஹராம், கூடாது. அப்போ அதையே கிதாபில் எழுவுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நாம் போடுகின்ற ஒரு பிஸ்கட்டுக்காக என்ன செய்யுது?
காலம் முழுக்க என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த எஜமானனுக்கு காலை தூக்கிட்டு நன்றி உள்ளவனாக இருக்குது. யாரு? சாதாரண நாய். எந்த நாயை என்ன மார்க்கம் அது அறுப்பம் என்பதாக சொல்றானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த நாய் கூட என்ன செய்யுது, வளர்க்கிறக்கூடிய எஜமானன் ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நன்றி உள்ளதாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் கூட என்ன இல்லை, மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அதே போன்று ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிறங்க, எவ்வளவோ தென்னை மரம் இருக்குது, அதுக்கு கீழே போய் என்ன செய்யறான் மனுஷன், ஒன்று கடிக்கிறான், சிறுநீர் கழிக்கிறான். அப்போ இவன் நாசத்தை உண்டாக்கிட்டானே, அசுத்தங்களை உண்டாக்கிட்டானே, இவனுக்கு மதுரமான தண்ணீர் கொடுக்கக்கூடாது, இளநீர் கொடுக்கக்கூடாது, தேங்காய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மரம் நினைக்குதா? இல்லையே. நம்ம அற்பமான நம்ம நஜீஸை கழிச்சிட்டாலும் கூட மனிதர்களுக்கு என்ன செய்யுது, மதுரமான ஒரு இளநீரை என்ன செய்யுது அது கொடுக்குது. மக்களுடைய உணவுக்கு தேவையான தேங்காய்களை என்ன செய்யுது அந்த மரம் உற்பத்தி கொடுக்குது. அதே மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஒரு பழ மரம் இருக்குது, அப்போ அந்த பழ மரத்தில் அந்த பழத்தை பறிக்கிறான். சில நேரம் ஒரு திருடன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எஜமானனுக்கு தெரியாமல் என்ன செய்யறான், வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் மரத்துக்காரனுக்கு தெரியாமல் அந்த பழத்தை எப்படியாவது பறிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி எறிகிறான். அப்போ அந்த கல்லை தூக்கி எரிஞ்சும் தன் மேல் வலியை என்ன செய்யுது ஒப்புக்கொண்டு தன் வலியை தன் மேல் வாங்கி கொண்டு என்ன செய்யுது அந்த பழத்தை திருப்பி அவனுக்கு கொடுக்குது. அப்போ அல்லாஹ் படைக்கக்கூடிய மனிதன் அல்லாத ஒவ்வொரு படைப்பினங்கள்கிட்ட கூட என்ன செய்யுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற குணாதிசயங்கள் இருக்குது. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிறருக்கு நல்ல எண்ணம் நாடணும் என்ற என்ன செய்யல குணம் இல்லை. இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை வன்மையாக கண்டிக்கிறான். மார்க்கம் சொல்லுது, இவர்கள் செத்த பிணத்திற்கு சமம், உயிருள்ளவங்களை போல உலகத்தில் நடப்பாங்க, ஆனால் இவங்க பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா யுமினு அஹதக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்ப லினஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அதையே உங்க சகோதரருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அல்லது உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க ஊர்வாசிகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க விரும்புங்க. இப்படி விரும்பாத வரை நீங்கள் உண்மையான மூமின் என்று நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மூமின் லில் மூமினி கல் புன்யானி. ஒரு மோமின் இருக்கிறாங்களே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இன்னொரு மோமினுக்கு கட்டிடத்தை போன்றவர்கள். அதில் ஒரு பகுதி என்ன செய்யுது, இன்னொரு பகுதி இணைக்குது. ஒரு கட்டடம் இருக்குது, இப்போ நம்ம மதரசாவில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு கட்டடம் இருக்குது, ஒரு கட்டடம் லேசா ஒரு ஃபில்லர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மதரசாவே நவுதுபில்லா, மதரசாவை என்ன செஞ்சிடும், உடஞ்சி உளுந்துடும். நம்ம வீடு இருக்குது, ஃபில்லர் போடுறாங்க, ஒரு 4 ஃபில்லர் போடுறாங்கன்னு வைங்க, அதில் ஒரு ஃபில்லர் சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு வீடுமே என்ன செய்யுது, சேதமாக ஆயிரும். அதே போன்று தான் முஸ்லீம்கள் மோமின்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் தனக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அதே போன்று தன் சகோதரிக்கும் தன் சொந்த பந்தங்களுக்கும் தன் ஊர்வாசிகளுக்கும் தன் மோமினான மக்களுக்கும் என்ன செய்யுங்க, விரும்புங்க. இவங்களெல்லாம் நீங்களெல்லாம் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு மனிதரை நீங்க வெறுத்தாலும் இஸ்லாத்தை நீங்க இடிச்சதுக்கு சமம் அப்படி சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சொல்லி காமிச்சாங்க. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். ஒரு யூத மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அபூஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல சிறிய தந்தை பெரிய தந்தைன்னு வருதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ அபூஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப கொடூரமானவராக இருந்தார். எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றாங்களோ அந்த அளவு அந்த நேரம் முதற்கொண்டு அவர் பெரியப்பா என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, கூட பிறந்த என்ன அவ வாப்பாவுடைய கூட பிறந்தவர் தான், எப்படியாவது நபியை என்ன செஞ்சிடணும், ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்தார். யாரு நபியை பத்தி குறை சொன்னாலும் சரி அவர் அடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கொடூரமானவர். அப்போ அவங்கள்ட்ட ஒரு யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அபூஜஹில் என்னுடைய பொருளை என்ன செஞ்சுக்கிட்டாரு, அபகரிச்சுக்கிட்டாரு, நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் என்ன செய்யறாரு, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் முறையிடுறார். இப்போ நம்மண்டா என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பங்கள பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியல, யார்கிட்டயாவது பிரச்சனை இருக்கு நீங்க சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தேவையா, நம்மளுக்கு என்ன தேவையா? ஒரு மனிதர் நம்ம குடும்பத்துல தொழுகலை, என்ன மார்க்க விஷயமா நம்ம எடுத்து பேசுவோம். நம்ம என்ன செய்யறது, நம்ம குடும்பத்துல நாம தொழுகிறோம், நம்ம பிள்ளை தொழுகிறது இல்லை,
நம்ம கணவன் தொழுவுறதில்லை, நம்ம ஊரில் யாரோ எப்படியோ போகிறாங்க, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை தொழுவுறதில்லை, நமக்கு என்ன தேவை, யாரோ எப்படியோ போகட்டும். இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் தாய்மார்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யார் எப்படி போனாலும் சரி. இது இப்படி நினைக்கிறது இருக்குது. மார்க்கத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், தூரமாகி போய்கிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அவருடைய வாப்பாவுடைய கூட பிறந்தவர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பாவோட கூட பிறந்தவர், நபிக்கு எதிரியாக ஆனவர், அவர்கிட்ட போய் ஒரு பொருளை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு யூதர் சொல்றாரு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் என்னை ஏற்கனவே என்ன செய்யறாரு, என்னை அடிக்கணும் தாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். அது ஒரு முஸ்லீமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு யூதர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் வந்து கேட்குறாங்க. தனக்கு கேவலம் ஏற்பட்டாலும் கூட அந்த யூதனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே போய் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூஜஹில்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி இவருடைய பொருளை என்ன செஞ்சுக்கிட்டீங்க, வாங்கிக்கிட்டீங்களாம்ல, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏற்கனவே பல கோபத்தில் இருக்கக்கூடிய அபூஜஹில் என்ன செஞ்சானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த அளவு திட்ட முடியுமோ அந்த அளவுலாம் திட்டினான். இப்போ ஹதீஸில் எழுவுறாங்க, இருந்தாலும் கூட அவ்வளவு திட்டையும் வாங்கிட்டு என்ன செஞ்சாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதனுடைய பொருளை கொடுக்காத வரை என்ன செய்யலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவே இல்லை. அவனே வெக்கப்பட்டானா, இவ்வளவு திட்டியும் ரோஷம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா, இப்போ உனக்கு இந்த போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அவனே விருப்பம் இல்லாமல் என்ன செஞ்சுட்டான், அந்த பொருளை கொடுக்குற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்தை விட்டு போகலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹதீஸ்களில் பார்க்குறோம். இப்போ கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் தீய அமல்கள், எத்தனையோ தீய அமல்கள், கெட்ட விஷயங்கள் நம்ம குடும்பத்தில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம ஊர்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டு கூட பார்க்கறது இல்லை. நாம் நோன்பு வச்சா போதும், நாம் தொழுதா போதும், நாம் என்ன செய்யறது, நாங்கள் தராவி தொழுதா போதும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வைங்களேன். அல்லாஹ் சொல்கிற மாதிரி தாவனும் அலல் இஸ்மி வல் உத்வானி, என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உங்களுக்கு என்ன பிரியமா இருக்குதோ, நீங்க தொழுக வரீங்களா மற்றவங்களுக்கு ஏவுங்க, நீங்க என்ன செய்றீங்க நோன்பு வைக்கிறீங்களா மற்றவங்களுக்கு ஏவுங்க, நீங்க நல்ல உணவுகள் சாப்பிட்றீங்களா மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க அதையும் கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய மனைவிட்ட சொல்லி காமிப்பாங்க, நீங்க ஏதாவது வீட்டில் ஆணம் காய்ச்சிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆணத்தினுடைய வாசனை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் நுகர்ந்துட்டாங்க, அதை வாசனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பா கொடுத்தாகணுமா அப்படின்னு சொல்லி ஆயிஷாட்ட சொல்லுவாங்க. இணையத்திற்குரிய தாய்மார்களை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதனால தான் உன்னிட்ட இருந்தா குடு, இல்லைன்னு வச்சுக்க, அந்த வாசனை வெளியே போகாதவரை நீ சமைச்சுக்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மையார்கிட்ட சொன்னதாக நம்ம வரலாறுகளில் ஹதீஸ்களில் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்துகளும் நமக்கு என்ன செய்யுது, எடுத்து காமிக்குது. நீங்கள் மக்களை வந்து நல்ல சீர்திருத்தமுடையவராக நீங்கள் என்ன செய்யணும், கொண்டுட்டு வாங்க. அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை ஜெயம் பெறும், வெற்றி பெறும். இந்த உலகத்திலையும் சரி, துன்யாவிலையும் சரி, கபருக்கு போன பின்னாடியும் நம்முடைய வாழ்க்கை நல்ல அமல்கள் என்ன செய்யப்படும். நாம் ஒரு அமல்களை விட்டுட்டு போயிடுவோம், அந்த அமல்கள் என்ன செய்யும், நம்ம கபூர் வரை என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகிற வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அந்த அமல்களை தொடர்படியாக நமக்கு என்ன செஞ்சிருப்பான், கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். அதற்கு தான் இன்னைக்கு சொல்லப்படுது. அது தொழுகையாக இருக்கட்டும். இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஊரில் பெண்கள் மதரசாக்கள் நடக்குது. அப்போ நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வந்துட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இவங்க கூப்பிடுறாங்க நாங்கள் வர்றோம், இவங்க கூப்பிடுறாங்க நாங்கள் வர்றோம், அல்லாஹ் நாடணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தாவனு அலல் பிர்ரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆயத்து தாவனு அலல் பிர்ரி. நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல விஷயங்களை ஏவிக்கிட்டே இருங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு மோமின்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இவங்க வரலையே, தாவனும் அலல் பிர்ரி வ தக்வா வலா தாவனும் அலல் இஸ்மி வல் உத்வான், இவங்க வரலையே அதனால நம்ம விட்டுருவோம், நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு நாம குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் நின்றுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படும், நிறைய மக்கள் கேட்பாங்க, என்ன மதரசாக்களை நீங்கள் கூப்பிடுறீங்களே வரமாட்டுக்கிறாங்களே, எரிச்சப்படாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு எரிச்சப்படாதீங்க. எல்லா மக்களும் நல்லவர்கள் தான், யாரும் கெட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யல, படைக்கல. குல்லு மௌலதின் இவ்வளவு, ஒவ்வொரு முஸ்லீமுடைய தாய் வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தீனுடைய பிள்ளைகளாகத்தான் என்ன செய்யுது, வளருது வருது. ஆனா அந்த தாய் அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் அந்த பிள்ளை உருவாகுது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க.
அந்த அடிப்படையில் தாய்மார்களை நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஏவிக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மள்கிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நம்மளால முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், நம்ம மக்களுக்கு செய்யறதுக்கு உதவி செய்யணும். நம்ம மக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யார் இருக்கிறா, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க செழிப்பா இருக்கிறாங்களா, அதற்கு பின்னாடி நம்ம ஊர்வாசிகள்ல யார் என்ன செய்யறா, செழிப்புல குறைஞ்சிருக்கிறா, இந்த மாதிரி மக்களை பார்த்து என்ன செய்யணும், நம்ம உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பொருளில் மட்டும் இல்லை, பணத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களிலையும். ஏதோ ரமலான் வந்துருச்சு, அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தான், தொழுவக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், ரமலானு காலங்கள் நாங்கள் மட்டும் தொழுதா போதும், நாங்கள் மட்டும் நோன்பு வச்சா போதும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த இபாதத்து இருக்குது தாய்மார்களை அல்லாஹ்விடத்தில் சங்கைக்குரியதாக ஆகாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதைத்தான் இன்னைக்கு ஓதன ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வலுதுவான் வத்தகுல்லா. நன்மையான காரியத்திலும் இறையச்சத்திலும் பயபக்தியிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு கொண்டே இருங்க. நன்மையான காரியம்டா உதவி செய்கிறது எது, வத்தக்குவா என்ற ஒரு அத்தியாயத்தையும் அல்லாஹ் ஒரு வார்த்தையும் இங்கே பயன்படுத்துகிறான். தக்குவாவுடைய விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட போய் ஏவிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை சொல்லுங்க, கேட்கலையா ரெண்டாவது தடவை சொல்லுங்க, மூணாவது தடவை சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க எரிச்சப்படுறாங்களா பிரச்சனை இல்லை, அவங்க திட்டுறாங்களா பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டை விட்டு வாசலை விட்டு விரட்டுறாங்களா பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான் வத்தக்குவா, தக்குவாவுடைய விஷயங்களை நீங்கள் மோமினை ஏவிக்கிட்டே இருங்க. நாளைக்கு மௌத்துக்கு பின்னாடி அந்த மனிதர் வந்து உங்கள்கிட்ட பதில் சொல்லிடுவார். கபூர்ல என்ன பதில் சொல்லுவாரு, நான் அந்த வாசல்ல இருந்தேன், எனக்கு மதரசா நடந்துச்சு, இந்த மாதிரி தொழுகை நடந்துச்சு, இந்த பெண்மணி எங்க வீட்டு பக்கத்துல தொழுதாங்க, என்ன ஒரு நேரம் கூட என்ன செய்யல, ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவே நம்மளுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூரம் எரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக நம்மளை உருவாக்கி விடாமல் அல்லாஹ் எதை சொல்றானோ நன்மையான காரியத்திலும் தக்வாவுடைய விஷயத்திலும் நீங்க ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக கூட்டாக நன்மை ஏவிக்கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். எந்த விஷயங்களை கேட்டோமோ அந்த விஷயங்களை யார் சொன்னவருக்கும் கேட்டவருக்கும் இந்த விஷயங்கள் யாருடைய காதுகளை எல்லாம் போய் சேருமோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈடேற்றமான வாழ்க்கையை கொடுத்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.